விண்வெளியில ஒரு ஸ்ட்ரக்சர் ரொம்ப டிஃபரெண்ட்டா உருவாகுதுன்னா, அது ஒரு நட்சத்திர வெடிப்பும் ஒரு காரணமா இருக்கும். அதுக்கு ஒரு சரியான உதாரணம் கேட்டை நெபுலா. ஒரு நட்சத்திரம் வெடிச்சனால மனித கண் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் நம்மளுடைய வானத்துல தெரியும். ஆனா சில ஸ்ட்ரக்சர் சில நட்சத்திரங்களுடைய ஆக்டிவிட்டினால உருவாகுது. உதாரணத்துக்கு ஹார்ஸ் ஹெட் நெபுலா. நீங்க வானத்துல ஒரு குதிரையுடைய தலையை பார்த்த மாதிரியான ஒரு எண்ணத்த உண்டாக்குது. இது ஒரு இல்யூஷன். இந்த இல்யூஷனுக்கான காரணம் அந்த நெபுலாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்களுடைய ஷாக் வேவ்ஸ். ஆனா நம்மளுடைய மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த குதிரையுடைய தலை மட்டுமே கிட்டத்தட்ட 1 ஒளியாண்டுகள் நீளம் இருக்கும். அதாவது நம்ம சூரிய குடும்பம், ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்துடைய எல்லைய 100 மடங்குக்கு மேல ஒண்ணு சேர்த்தாலே, அத நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. அங்க பல முக்கியமான இயற்பியல் விதிகள் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நடக்குது. இப்ப நீங்க இந்த வீடியோ மூலியமா ரொம்ப டிஃபரெண்ட்டான அந்த ஹார்ஸ்கெட் நெபுலாவ சுத்தி பார்க்க போறீங்க. அதுல என்னென்ன நடக்குதுன்றத நம்ம ரொம்ப ஆழமா இறங்கி பார்க்கலாம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்ப நம்ம அத எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். ஹார்ஸ்கெட் நெபுலா நம்ம சூரிய குடும்பத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. பட் அது நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸில தான் இருக்கு. மில்கி வே கேலக்ஸில ஓரியன் அப்படின்ற ஒரு நட்சத்திர குடும்பத்துல ஒரு பகுதி. ஓரியன் மாலிகுலர் கிளவுட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வாயு மேகத்துடைய ஒரு சின்ன அங்கம்னு வச்சுக்கோங்க. நம்ம பூமியிலிருந்து இது சுமார் 1300 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. இது ஈஸியா சொல்லணும்னா, இப்ப நீங்க பூமியில இருந்துட்டு ஒரு லைட் பீம் வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மட்டும் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்றீங்க. அப்ப அந்த டைம்ல வெளியான அந்த வெளிச்சம், அந்த நெபுலாக்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகள் ஆகும். இது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். இப்ப நம்ம பார்க்குற இந்த வெளிச்சம் வந்து கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கிருந்து இங்க வந்த வெளிச்சம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்ப நம்மளுடைய பூமியில சிவிலைசேஷன் எப்படி இருக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹார்ஸ்கெட் நெபுலா அப்படிங்கிறது உண்மையிலேயே அது ஒரு டார்க் நெபுலா. அதாவது அது தானா வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சூடான, ரொம்ப வெளிச்சமான நட்சத்திரத்துடைய வெளிச்சத்த அது அப்சர்வ் பண்ணும். அல்லது அது தடுக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி அது ரொம்ப அழகா தெரியறனால அது நமக்கு கருப்பா தெரியுது. அது ரொம்ப டார்க்கா தெரியுது. இந்த ஷேடோ தான் குதிரையுடைய தலை வடிவத்துக்கு நம்ம கண்களுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி குடுக்குது. இது ஒரு ஆப்டிகல் இல்யூஷன்னு சொல்லலாம். ஆனா, அதுக்குள்ள நடக்கிற பிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவா நடக்குது. அந்த நெபுலா முழுவதும் ஹைட்ரஜன் கேஸ்னாலேயோ, ஹீலியம் கேஸ்னாலேயோ அடைக்கப்பட்டிருக்கு. அங்க கார்பன் பேஸ்டு மாலிக்யூல்ஸ், இன்டர்ஸ்டெல்லர் டஸ்ட்ன்னு பல ரொம்ப ரொம்ப மிக நுண்ணிய துகள்கள் அதிகமா இருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இது ஒரு புகையுடைய தூசியை விட ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனாலும் அது வெளிச்சத்த அப்சர்வ் பண்ற திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால பின்னாடி இருக்கக்கூடிய பல நட்சத்திரத்துடைய வெளிச்சங்கள இது ரொம்ப அழகா முழுவதுமா தடுத்துருது. இது இன்ஃப்ராரெட் லைட்ல மட்டும் தான் ரொம்ப தெளிவா தெரியும். அதனால தான் மனித கண்ணுக்கு இது பிளாக் கலர்ல தெரியும். பட் இருந்தாலுமே நம்ம இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் வச்சு பார்க்கும்போது உள்ள என்ன நடக்குதுன்றத நம்மளால பார்க்க முடியும். ஹார்ஸ்கெட் நெபுலாவுடைய அளவு ரொம்ப ரொம்ப பெருசு. இதோடைய தலைப்பகுதி மட்டுமே, அதாவது நம்ம பார்க்குற அந்த குதிரையுடைய தலைப்பகுதி மட்டுமே சுமார் 1 ஒளியாண்டுகள் நீளம். இது நம்ம சூரிய குடும்பத்தை விட, சூரிய மண்டலத்தை விட ரொம்ப ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமா அதில நம்ம நிரப்பி வச்சாலும் அதோடைய அளவு கம்ப்ளீட் ஆகாது. ஒருவேளை அந்த ஹார்ஸ்கெட் நெபுலாக்குள்ள நம்மளுடைய சூரிய குடும்பம் இருந்துச்சுன்னா, அது ஒரு சின்ன புள்ளி மாரி இருக்கும். ஒரு சின்ன துகள் மாரி தான் இருக்கும். ஏன்னா, அது அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு புகை மேகம்னு சொல்லலாம். இந்த நெபுலாவுடைய வெப்பம் ரொம்ப ரொம்ப கம்மி. இது 10 கெல்வின்ல இருந்து 50 கெல்வின் வரையும் தான் இருக்கும். அதாவது அப்சல்யூட் 0க்கு ரொம்ப பக்கமா இருக்கும். இது அந்த அளவுக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கிறனால தான் நட்சத்திரங்கள் அத ரொம்ப அழகா வளர வைக்கும். ரொம்ப அழகா எவாலுவேட் ஆக்க வைக்கும். நம்ம நினைக்கலாம் இந்த ஹார்ஸ்கெட் நெபுலாவுடைய ஸ்ட்ரக்சர், இதோடைய வடிவமைப்பு நிலையா இருக்கும். நம்ம எப்ப வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு. பட் உண்மை அது கிடையாது. இதோடைய ஸ்ட்ரக்சர் நிலையானது கிடையாது. இது ஒரு டெம்பரவரி. இதுக்குள்ள இருக்கக்கூடிய வாயு, தூசி மெதுவா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. அந்த எக்ஸ்பேன்ஷனுடைய வேகம் நம்ம ராக்கெட்டுடைய வேகம் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்ல. இது செகண்டுக்கு சில கிலோமீட்டர் அளவுல தான் மாறும். ஆனாலும் இது கொஞ்சம் வேகமா மாறுறனால லட்சக்கணக்கான ஆண்டுகள்ல இந்த முழு வடிவத்தையும் மாத்திரும்.
இந்த நெபுலா இப்ப நம்ம பார்க்குற வடிவம் நிரந்தரமானது கிடையாது. இன்னும் சில லட்ச ஆண்டுகள்ல இதோடைய வடிவம் கம்ப்ளீட்டா மாறிடும். இந்த குதிரை தலை இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தெரியாத மாதிரி போயிரும். அது டிசால்வ் ஆகும். அந்த டார்க்னஸ் சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய ரேடியேஷனால மெதுவா அழிக்கப்படுது. இந்த நெபுலா எத்தனை நட்சத்திரங்கள உருவாக்கக்கூடிய திறன் இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஹார்ஸ்கெட் நெபுலா தனியா இருக்கக்கூடிய ஒரு மேசிவ் ஸ்டார் ஃபார்மேஷன் ரீஜியன் கிடையாது. ஆனாலும் இதுக்கு எக்கச்சக்கமான லோ மாஸ் புரோட்டோஸ்டார்ஸ் அதனால உருவாக்கப்படுது. இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷன் மூலியமா இதுக்குள்ள இருக்கக்கூடிய பல யங் ஸ்டார்ஸ் உடைய ஆப்ஜெக்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். அது இன்னும் முழு நட்சத்திரங்களா மாறல. அது டஸ்ட் காக்கோன்குள்ள மறைஞ்சிருக்கு. அந்த காக்கோன் ஒரு மிகப்பெரிய வேலையை செய்து அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் விலகி போகலாம். அது தனியா இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா நமக்கு விடிய தெரியல. கண்டிப்பா இந்த அளவுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய நெபுலா எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். பொதுவா ஒரு நட்சத்திரம் வெடிச்சதுன்னா அதோடைய எச்சங்கள் தான் இந்த மாதிரி நெபுலாவா இருக்கும். பட் இது ஒரே ஒரு வெடிப்புனால ஏற்பட்ட விளைவு கிடையாது. ஓரியன் மாலிகுலர் கிளவுட் காம்ப்ளெக்ஸ் முழுவதும் பல மில்லியன் ஆண்டுகளா நட்சத்திரங்கள் உருவாகி அது வெளியிட்ட ரேடியேஷன் அண்ட் ஸ்டெல்லர் வைன்ஸ்னால சுற்றி இருக்கக்கூடிய வாயு மேகங்கள் ஸ்கல்ப்ட் மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. ஹார்ஸ்கெட் நெபுலா அந்த ஸ்கல்ப்டோட ஒரு சின்ன விளைவு தான். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சூடான மிகப்பெரிய நட்சத்திரங்கள் அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை வெளிப்படுத்திகிட்டே இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய வாயுவை ரொம்ப மெதுவாக கொஞ்சம் அது மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதிக அடர்த்தியான பகுதி மட்டும்தான் அந்த ரேடியேஷனுக்கு அப்போஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுதான் இப்போ நம்ம பார்க்குற அந்த டார்க் நெபுலா. இந்த நெபுலாவுடைய ஏஜை நம்ம துல்லியமாக சொல்லவே முடியாது. ஆனால் இது இப்போ இருக்கக்கூடிய வடிவம் சில லட்சம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதுன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஓரியன் மாலிகுலர் கிளவுடைய மொத்த வயசு சுமார் 10 மில்லியன் ஆண்டுகள். ஹார்ஸ்கெட் நெபுலா அந்த மிகப்பெரிய அந்த கால அளவுக்குள்ள கொஞ்சம் தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம பூமியில் இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா மனிதர்கள் உருவாயிருக்கவே மாட்டாங்க. பூமியில் காம்ப்ளெக்ஸ் மல்டி செல்லுலார் லைஃப் உருவாக ஆரம்பித்த அந்த காலகட்டம் தான் இந்த நம்ம பார்க்குற ஹார்ஸ்கெட் நெபுலாவுடைய ஆரம்ப கட்டமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த நெபுலாவுக்குள்ளே நட்சத்திரங்கள் பறக்கிறதுக்கான மெதுவான ஆக்டிவிட்டி ஆரம்பமாக இருக்கும். இந்த நெபுலாவை மனிதர்கள் முதன்முறையாக பார்த்தது டெலஸ்கோப் இருந்த காலத்தில் தான். 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில் ஆஸ்ட்ரோனாமி வளர்ந்தபோது ஓரியன் அப்படின்ற ஒரு பகுதியில் எடுக்கப்பட்ட லாங் எக்ஸ்போசர் பிளேட்ஸில் இந்த கருப்பு வடிவம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுது. விசுவல் அப்சர்வேஷனில் இது ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு. காரணம் இது வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய பொருள் கிடையாது. இது வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய பொருள். ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் தான் இதோடைய உண்மையான ஸ்ட்ரக்சரே நமக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம எப்போயுமே இந்த ஹார்ஸ்கெட் நெபுலாவை பார்க்குற விதம் அந்த பழைய புகைப்படங்களோட ஆயிரக்கணக்கான மடங்கு ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஸ்பேஸ் பேஸ்டு டெலஸ்கோப்ஸ், இன்ஃப்ராரெட் டிடெக்டர்ஸ், ரேடியோ அப்சர்வேஷன்ஸ், இது எல்லாமே ஒன்று சேர்த்து நமக்கு கொடுத்த அந்த டேட்டா தான். இந்த நெபுலாவுடைய உள்ளமைப்பு, அதாவது அதோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நம்ம கண்களுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக காட்டப்பட்டது நம்மளுடைய டெக்னாலஜி தான். டஸ்டுடைய டென்சிட்டி கிரேடியன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய சப்டல் இன்ஃப்ளூயன்சஸ், கேஸுடைய ஸ்லோவான மோஷன், இது எல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு திறமைகள் உருவாயிருக்கு. இப்போ ஒரு சின்ன கற்பனை, இப்போதைக்கு நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ரொம்ப வேகமான ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமாக அந்த ஹார்ஸ்கெட் நெபுலாவுக்கு நம்ம விசிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இப்போதைக்கு ஒளியுடைய வேகத்தோட பல மடங்கு ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ செகண்டுக்கு 10 கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு வேகம் எடுத்தால் அந்த வேகத்தில் 1300 ஆண்டுகள் பயணம் செய்ய மனிதனுக்கு பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படலாம். அதாவது மனித உயிர் எல்லைக்குள்ள அந்த பயணம் சாத்தியமே கிடையாது. ஹார்ஸ்கெட் நெபுலா நம்ம கண்களுக்கு மட்டுமே விஞ்ஞானம் நமக்கு காட்டப்படக்கூடிய ஒரு ஷோ கேஸ். இந்த நெபுலாவுக்குள்ளே நம்ம போனோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். இது ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மேகம் மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வாயுடைய டென்சிட்டி நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். பூமியில் வேக்யூமை விட ரொம்ப ரொம்ப ஸ்பேர்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த சின்ன டென்சிட்டி கூட வெளிச்சத்தை தடுக்க போதுமான ஒரு அளவு. அங்கே நிற்கிறதுனா நம்மளை சுற்றி ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நினைக்கணும். ஆனாலும் ஆல்மோஸ்ட் நத்திங் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அது நட்சத்திரத்தை உருவாக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ்.
ஹார்ஸ்கெட் நெபுலாவுடைய ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. இது ஒரு சூப்பர்னோவாவா வெடிக்காது. இது ஒரு சூப்பர் மேசிவ் ஸ்டாராவும் மாறாது. இது மெதுவா பக்கத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய ரேடியேஷனால எரோஷன் ஆகி டிசால்வ் ஆகும். அந்த டிசால்வேஷன்ல இருந்து வெளிய வரக்கூடிய வாயு மறுபடியும் ஓரியன் மாலிகுலர் கிளவுட்குள்ள கலந்து அது ஒரு புதிய நட்சத்திரம் உருவாக்குறதுக்கான ஒரு ரா மெட்டீரியல்ஸா மாறலாம். விண்வெளியை பொறுத்தளவுக்கு எந்த பொருளும் லாஸ் கிடையாது. அதாவது வீணா போகக்கூடிய விஷயம் கிடையாது. அது வடிவங்களா மாத்திக்கிட்டே இருக்கும். நம்ம இப்ப பார்க்குற ஹார்ஸ்கெட் நெபுலாவ ஒரு காஸ்மிக் கோஇன்சிடென்ஸா நம்ம பார்க்கணும். இதே நெபுலாவ 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திருந்தா இந்த வடிவம் இருந்திருக்காது. 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு நம்ம பின்னாடி பார்க்கணும் அப்படின்னா, இந்த குதிரை தலை இருக்கவே இருக்காது. இந்த ஷேடோ, இந்த அமைதியான வடிவம், இந்த பேலன்ஸ் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் ஒரு சிக்னேச்சர் மாரி இருக்கும். நம்ம பூமியில நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது, ஹார்ஸ்கெட் நெபுலா மெதுவா அத பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு வினாடி கூட அவசரம் இல்லாம, அந்த மெதுவான ரிதம்ல தான் நட்சத்திரங்கள் உருவாகிட்டு இருக்கும். அந்த ரிதம்ல தான் பிரபஞ்சம் அதனுடைய ஓன் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வானத்துல பல ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அது நமக்கு ஒரு இல்யூஷன் தான். பட் அது உருவாக்கக்கூடிய வேகம், அதோடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம நினச்சி பார்க்குறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மனிதர்களுக்கு மட்டும்தான் விண்வெளியை பற்றி அறிகிறதுக்கான அறிவு இயற்கையாகவே உருவாக இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். அது வானத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கே புரியும் சில விஷயங்கள் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு. அதை நம்ம அந்த கேள்வி இன்னும் அதிகமாக்கி அதுக்கான பதிலை தேட ஆரம்பிச்சோம்னாலே போதும். வானத்தில் என்ன நடக்குதுன்றத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் வானத்தில் பார்க்குற சின்ன சின்ன ஒளிகள், வெளிச்சங்கள் என்னோடய சேனலில் வர்றதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ரொம்ப லென்த்தான ஒரு விண்வெளி சார்ந்த பயணங்களில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்தே பயணிக்கலாம். பாய்.